ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ, இது என்னன்னு பார்க்குறீங்க. இது வந்து ஹோம்மேட் சாக்லேட்டுங்க. சரி, வீட்லேயே சாக்லேட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நான் நினச்சேன். சரி, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, வாங்க சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொக்கோ பவுடர். நான் இதில் கப்பில், குட்டி கப்பில் வந்து 3/4 கப்பு போட்டேன். அதுவே நிறைய தான் வருது. அப்புறம் வந்து நான் ஒயிட் சுகர் போடல. அதுக்கு பதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டேன். இந்த மாதிரி கப்பில் வந்து ஃபுல்லாக போட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 1/2 கப் கிட்ட போட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது வந்து இது 2த்தையும் நல்லா மிக்சியில் போட்டு இன்னும் நல்லாவே பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டதுக்கப்புறம் பட்டரை உருக்கி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது வந்து அன்சால்ட்டட் பட்டர் தாங்க, சால்ட்டட் பட்டர் போடக்கூடாது. இது குக்கிங் பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் தான். பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பட்டரும் தேவைப்பட்டுச்சு. அதையும் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணேன். சாக்லேட் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரலாமே, கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்கும். அதுவும் ஒயிட் சுகர் இல்லை, இது வந்து வெறும் நாட்டு சக்கரை மட்டும்தான் போட்டு நான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சமாக பால் ஊற்றுனேங்க. ஏன்னா நிறைய பட்டர் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு மில்க் வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் பட்டர் மட்டுமே கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட் ரெடி பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே நல்லாவே அது நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகுது. எந்த லம்ஸும் இல்லாமல் கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு சாக்லேட் மவுல்டுக்கு தாங்க நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து நல்லா இருந்துச்சு, டார்க் சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நான் கம்மியாக நாட்டு சக்கரை போடும்போது கொஞ்சம் கசப்பாக இருந்தது. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? நமக்குன்னா ஓகே, குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக அவங்களுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து சேர்த்தேன். அது சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. ஆனால் எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், அதனால் பசங்களுக்காக தான் செஞ்சது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இது பண்ணிகிட்டே பார்த்தேன். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு எடுத்து நம்ம வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டேன். அதில் பாதாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அப்படியே அந்த சாக்லேட் மவுல்ட்லேயே போட்டுட்டு அது மேலே சாக்லேட்டு ஃபில் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் செய்வாங்க போல இருக்குது. சாக்லேட் சிரப்லாம் வந்து கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. தேவையே இல்லாமல் நம்ம நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு பொருள் வாங்கிறதுக்கு நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு நல்லதாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கைப்பட நம்மளே செஞ்சோம். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியான ஒரு பொருளை விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் பசங்கள்லாம். நீங்களும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சேன். என் பையன் வந்து இந்த மாதிரி அந்த குட்டி குட்டியாக கேக் மேலெலாம் போடுவோம் பார்த்தீங்களா? அதை வந்து அந்த சாக்லேட்டில் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாரு. ரெடி பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நான் 2 இதுவாக போட்டிருந்தேன். அதில் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என் பசங்க அதுலேருந்து நிறைய பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி, அதையாவது வீடியோ எடுக்க வைங்கடா அப்படி சொல்லிட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி.